ஏற்காடு தான் போய்கிட்டு இருக்கோம். வீட்லேருந்து 330 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. நாம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. சென்னையிலேருந்து 367 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஏற்காடு. ஏற்காடு மலை வந்து பார்த்தீங்கன்னா 5326 ஃபீட் ஹைட்டில் இருக்கிறதுனால எப்போவுமே இங்கே குளிர்ச்சியான கிளைமேட் தாங்க இருக்கும். இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்லாம், டோட்டல் டோல் சார்ஜஸ் எவ்வளோ ஆகுது, டோட்டல் பெட்ரோல் சார்ஜஸ் எவ்வளோ ஆகுது, எங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்க போகுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை ஏற்காடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து மார்னிங் நாங்கள் ஒரு 5 o'clock கிளம்பியிருந்தோம். இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். நம்ம இன்றைக்கி மேல்மருவத்தூர் தாண்டி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினாங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலோட கூகுள் மேப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சீரியஸாக சொல்கிறேன், ஒரு வீட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு இங்கே நான் சாப்பிட்டதுக்கு. வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. ஒரு லாங் ட்ராவல் இந்த சைடு நீங்கள் அச்சரப்பாக்கம் அந்த சைடெலாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நல்ல ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் சாப்பிட்டோம். ரேட்ஸுமே ரீசனபிளாக இருந்துச்சு. அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காஃபி குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து திருப்பி ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்காடு போகணுன்னாலே மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர தாட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும், எந்த சீசனில் போகலாம் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கும் மைண்டில் வரும். நவம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே எப்போ போனீங்கனாலும் வேற லெவலில் கிளைமேட் இருக்கும். ஏற்காடுக்கு ஓன் வெஹிக்கிளில் தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் போகலாம். சேலத்துலேருந்து வெறும் 30 கிலோமீட்டர்ஸில் ஏற்காடு இருக்குது. அந்த சேலத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கனாலே ஃப்ரீக்வெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஏற்காடு ரீச் ஆகுது. என்னதான் ஏற்காடுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா மட்டும்தான் எல்லா பிளேஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏற்காடை ரீச் ஆக 20 ஹேர்பின் பென்ஸை கடந்து தான் நம்ம ரீச் ஆகணும். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஹேர்பின் பென்ஸில் ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. கிளைமேட் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாகியாக இருந்துச்சு அப்படின்னா பொறுமையாக ஓட்டுங்க. லேன் டிசிப்ளின் எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. அங்கே சைட் சீயிங்கு இல்லை வியூ பாயிண்ட்ஸ் எங்கேயாவது நீங்கள் பார்க்கணும், வண்டியை நிப்பாட்டணும்னா தயவுசெய்து ஹேண்ட் பிரேக் போட்டு நிப்பாட்டிடுங்க. அதுதான் ரொம்ப சேஃப் நமக்கு. நீங்கள் ஒரு பைக் லவராக இருந்தால், நேச்சர் லவராக இருந்தால், கார் லவராக இருந்தால், டிரைவிங் பிடிக்கிற ஆள் யாராக இருந்தாலும் இந்த டிரைவ் செம்ம சீனிக் வியூ கொடுக்கும், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், வேற லெவல் த்ரில் அண்ட் ஃபன்னை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். 7 hours ஜெர்னியை முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம ரீச் ஆன இடம் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட் வேலி ரெசார்ட். இந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 rupees நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டோட ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால், ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும், ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு, ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஆப்வியஸாக ஏற்காடு கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தேவைப்படாது. இந்த ரெசார்ட் வந்து அவுட்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த நைட் வாக் போகிறது வந்து சூப்பராக இருந்துச்சு. அவுட்டர் ஏற்காடில் இந்த ரெசார்ட் அமைஞ்சிட்டு இருந்ததுனால பெருசாக கடை ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. நியர்பை பக்கோடா பாயிண்ட் இருந்ததுனால அங்கே கொஞ்சம் கடைகள்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் சாப்பிட்டோம். நாங்கள் பெருசாக சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கல. நைட்டு கேம்ப் ஃபயர் பண்ணியிருந்தோம். அந்த கேம்ப் ஃபயர்லேயும் பெருசாக வந்து ஃபுட் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை. அதே மாதிரி கேம்ப் ஃபயருக்கு தனியாக 500 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் இது ஃபயர் கேம்ப்னு அது கொடுத்துருந்தானுங்க. செம்ம காண்டாயிடுச்சுல. அவனுக்கு எப்பவுமே ஃபயர் கேம்ப்னா 2 bundle கொடுக்கணும். 2 bundle. அவன் half bundle கொடுத்துட்டு இதான் ஃபயர் கேம்ப்னு நமக்கே சொல்கிறான். நம்மளே ஏமாத்துறாங்க. ஏமாத்துறானுங்க. அது எந்த ஹோட்டல் நம்ம வந்து போகும்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எவ்வளோ வாங்கினாங்க காசு? 500 rupees. அதாவது அரை குண்டு கட்டை வந்து 500 rupeesக்கு நம்ம கிட்ட விற்றுருக்காங்க. ஆமாம். அதில் ஊற்றின லைட்டாக எண்ணெயும் 10 வச்ச இதுக்கு கூலியும் சேர்த்து 400 ரூபா. ஆமாம். இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸாக போகக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஹவுஸ், அதாவது போட் ஹவுஸ். இதுக்கு வந்து என்ட்ரிக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து 10 ரூபா, சைல்டுக்கு வந்து 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு போட்டுக்கும் ஒரு தனி சார்ஜஸ் இருக்குது. பெடல் போட்டுக்கு 2 members-க்கு 200 for 30 minutes, 4 members-க்கு 300 for 30 minutes. அதே மாதிரி ரோ போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 members-க்கு 200, 5 members-க்கு 300. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes. மோட்டர் போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 members போகலாம். அதுக்கு வந்து 700 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்க் இருக்குது. அந்த 2 பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலர் கண்காட்சியெலாம் நடத்துகிறாங்க. பட் எனக்கு சரியான ஃபுட்டேஜஸ் கிடைக்கலனால உங்களுக்கு காட்ட முடியல. போட்டிங் முடிச்சுட்டு நம்ம செகண்டாக போன பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கோடா வியூ பாயிண்ட். இந்த பக்கோடா வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்லேருந்து 750 meters இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறமா தூங்கிட்டு அடுத்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கோடா வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர மெஸ்மரைசிங்காக இருந்தது. உங்கள் மன அமைதி கிடச்சிச்சு, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடச்சிச்சு எனக்கு அங்கே.
இந்த வியூ பாயிண்ட்ஸ்க்குலாம் ஸ்பெஷலாக எந்த சார்ஜஸும் இல்லை. ஒரு வாட்ச் டவர் இருக்குது, அந்த வாட்ச் டவர்லேருந்து நீங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் நம்ம ரசித்து என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி தான் வந்து இந்த லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட், ஜென் சீட் வியூ பாயிண்ட் எல்லாமே சிமிலராக இருக்கும் அப்படின்றனால நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். நம்ம அதுக்கு அடுத்து வேறு பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் ரெசார்ட்டுக்கு போய் தூங்கிட்டோம். Said I made up my mind this time. I'm taking it over. நாங்கள் தூங்கி எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டாக போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா பீக்கூஸ் பேர்ட்ஸ் பார்க். பீக்கூஸ் பேர்ட்ஸ் பார்க் எனக்கு பெருசாக எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் ஃபண்டேரா பேர்ட்ஸ் பார்க் போயிருந்தேன், அது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றனால எனக்கு பெருசாக எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆனால் கூட வந்தவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததுனால நிறைய டைம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 hours அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஃபண்டேரா பார்க்குக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபண்டேரா பார்க்கில் அந்த ஸ்னேக் இல்லை, பட் இந்த பார்க்கில் வந்து ஸ்னேக் வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டடாக த்ரில்டாக இருந்தேன் நான் அங்கே. ஃபண்டேரா பார்க் எப்படி இருக்குது பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? யூடியூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இவர் வந்துட்டாரா, அதனால் சங்கனூர்லாம் வரல. இந்த பீக்கூஸ் பேர்ட்ஸ் பார்க்கோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். பீக்கூஸ் பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. அது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஃபீடிங் இன்க்ளூடடாக இருக்குது அதில். அதோட அந்த டாய் ட்ரெயின், அந்த மாதிரி ஹார்ஸ் ரைடு, அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே நான் 3 hours ஸ்பெண்ட் பண்ண காரணத்தினால சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால நாங்கள் வந்து கிளியூர் ஃபால்ஸ் வந்து நாங்கள் போக முடியாமல் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. ஃபைனலாக ஏற்காடு ட்ரிப்பு சூப்பராக முடிஞ்சுது. இந்த ஏற்காடு ட்ரிப்புக்கு ஓவராலாக பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் டோட்டலாக 3 members போயிருந்தோம். ஈச் 4000 rupees ஆச்சு. இந்த 4000 rupees எதுக்கெல்லாம் இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், ஃபுட்டு, அதே மாதிரி ஸ்டே, அந்த ஃபயர் கேம்ப்பு, பீக்கூஸ் பேர்ட்ஸ் பார்க் என்ட்ரி டிக்கெட்டு, ப்ளஸ் ரிட்டர்ன் வரும்போது ஃபுட் சார்ஜஸ், டோல் சார்ஜஸ், எவ்ரிதிங் இன்க்ளூடட் எங்களுக்கு 4000 rupees per head ஆச்சு. ரீசனபிள் சார்ஜ்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அரவிந்த்.